போர் முடிஞ்சிருச்சு. The war comes to end. இஸ்ரேல் ஈரான் போர் முடியுதோ இல்லையோ, நான் சொல்ல போற போர் முடிஞ்ச ஒரு போர். அந்த முடிஞ்ச போருக்கான போராட்டம் மட்டும் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. 1944 ஜப்பான் தேசத்துல ஒரு படையை என்ன செய்யறாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த படை போருக்கு ஆயத்தமாகுது. அன்பார்ச்சுனேட்லி அந்த படை ஆயத்தப்படுத்தி அந்த போர் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சின்ன குழு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த காட்டுல பிலிப்பைன்ஸ் காட்டு வழியா போகும்போது காணா போயிட்டாங்க. தேடி கண்டுபிடிக்க முயற்சி எடுத்தும் ரொம்ப நாள் கண்டுபிடிக்க முடியல. அந்த நாடும் சரி, ஜப்பான் நாடும் அவர்கள் இறந்து போனதாகவே அறிவிச்சுட்டாங்க. ஆனா அந்த காணா போனவங்களுக்கு தெரியாது, அந்த 44வது வருஷம் ஆரம்பிச்ச அந்த போர் 45வது வருஷமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு. 45வது வருஷமே முடிஞ்சு போன அந்த போருக்காக அந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்க அந்த காட்டு வழியே தங்க வேண்டியதா போயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 29 வருஷம் அந்த காட்டுக்குள்ளேயே அவங்க தங்க வேண்டியதா போயிடுச்சு. அவங்களை தேடி கண்டுபிடிக்க முடியல. அவர்களும் அந்த காட்டுல கிடைச்சதை வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். 30 வருஷம் கழிச்சு 1974 அந்த காட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றாங்க. அப்ப அநேகர் அவங்களை பார்த்து பாராட்டவும் செஞ்சாங்க, வருத்தப்படவும் செஞ்சாங்க. இந்த செய்தி சரியா கிடைக்காதனால இந்த நாள் இவ்வளவு இழப்பு வந்துருச்சு, இந்த செய்தி சரியா கிடைக்காதனால இவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சி 2025 வருஷம் ஆச்சு. அந்த நல்ல செய்திக்கான பலனை நீங்க அனுபவிக்கவே இல்லைல்ல. இன்னும் போராடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்க பலவீனத்தோட, இன்னும் உங்களுடைய இயலாமையோட, இன்னும் உங்க தாமதத்தோட, இன்னும் உங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சமாதானமா வாழணும்னு ஆசை, சந்தோஷமா வாழணும்னு ஆசை, ஆனா வாழ முடியலன்ற வருத்தத்தோட இருக்கீங்கன்னா உங்களுக்கான செய்தி 2025 ஆண்டு ஆயிடுச்சு. என்ன சொல்றேன் அப்படி பாக்குறீங்களா? என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் நீங்க உங்களுடைய போராட்டத்தை நீங்க போராடிட்டு இருக்கிறீங்கன்னா அது அதே போலதான், அந்த மனிதனை போலதான். கிடைத்த செய்தி சரியா கிடைக்காதனால, கிடைக்கிற செய்தியை நம்பாததுனால உங்களை வாழ்க்கையில நடந்த இழப்புகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் அளவே இல்லை. சோ ட்ரஸ்ட் காட். உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில உங்களை மீட்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்புங்க, வாழ்க்கை சந்தோஷமா வாழுங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்க, சமாதானமா இருங்க. Be happy always. Be blessed. God bless you.